இவர் வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்ட்டியை தொடங்கலாம். பிஜேபியில இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி வந்து ரஜினி வந்து அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுவாங்க, தனுஷ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பின்னடைவான ஒரு நிலைப்பாடு தான். அதிமுகவோட மோதல், அதுவும் குறிப்பா எடப்பாடியோட நடந்த மோதல் தான். அண்ணாமலை ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தார்ல, தனியா பிஜேபிக்கான ஒரு வாக்கு வங்கியை காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார்ல, மறுபடியும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா தாவேக்காவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நெருக்கடி இருக்கு. சி விஜய் அவர்களோட அரசியல் என்னன்னா அனைத்து மக்களுக்கான அரசியல். பிஜேபி ஐடியாலஜிங்கிறது வந்து இனிமேல் எடுபடாது. இங்க தாவேக்கா மட்டும்தான் 2029 31 தனுஷ் அவர்கள் வந்தாலும் அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா? வணக்கம் வி நியூஸ் நேயர்களே. லாஸ்ட் 2 நாளாக பரபரப்பாக தமிழில் பேசிகிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறார், அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ரொம்ப பெருசாக. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து? இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர், தமிழ்நாட்டு தலைவராக இருந்தாப்புல, அவர் தனியாகவே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிய பிறகே, தலைமையை விட்டு நீக்கிய பிறகே வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு இதை அறிவிக்க போறாரு. ஜூன் 4ஆம் தேதி வந்து அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் அறிவிக்க போறாங்கன்ட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு பிஜேபியில் ஒரு சில பேர் இருக்காங்களா, அவங்க இணையதளத்தில் பேசிட்டு இருக்காங்க. அது ஊடகங்கள்லையும் பெரிய விவாதமா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் கட்சி தொடங்கினா எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுவாரு அப்படின்ட்டு எல்லா பத்திரிகையாளரும் சொல்ற விஷயமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 8% ஓட்டு வாங்கலாம், குறைஞ்சபட்சம் ஒரு 4% ஒரு 8% வரைக்கும் வாக்குகள் வாங்கலாம் அப்படின்ட்டு. சீமான் கட்சி மாதிரி ஒரு கட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை ஏன் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதிமுகவோட மோதல், அதுவும் குறிப்பா எடப்பாடியோட நடந்த மோதல் தான். எடப்பாடி வந்து தற்கொலை தலைவர் அப்படின்ட்டு அண்ணாமலை பேசியிருப்பாரு. அந்த பக்கமும் அண்ணாமலை வந்து ஒரு லேகியம் வைக்கிற மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு அதிமுக தரப்புல இருந்து அவங்க அடிச்சதுனால, அந்த காரணத்தினால அங்க ஒரு பிணக்கு ஏற்பட்டுச்சு. 2024 தேர்தலில் பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு தனியா நின்று கிட்டத்தட்ட ஒரு 18% வாக்குகள், ஏன்னா பாமகவா இருக்கட்டும் மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து அவங்க வந்து ஒரு 11% வந்து பிஜேபிக்கான ஒரு வாக்கு வங்கியை காமிச்சிருந்தாரு அண்ணாமலை அப்பதான் வந்து 2 கட்சிகளை ஒரு கட்சி வந்து காணாம போயிடும் அப்படின்னாரு. ஆனா கால சூழல் வந்து மறுபடியும் அந்த அதிமுக கூட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துச்சு. என்ன காரணம்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை. பிஜேபி என்ன நினைச்சுன்னா, விஜய் அவர்களை ஒரு எதிர்கொள்ளணும்னா அதிமுக கூட்டணி போறதுதான் பெட்டர் அப்படின்னு கேட்டாங்க. அதிமுக கூட்டணி போனா எடப்பாடி சில டிமாண்ட்லாம் வச்சாரு. அதுல ஒரு டிமாண்ட் வந்து அண்ணாமலை அவர்களை கட்சியை விட்டு நீக்கணும், தலைமை பதவியிலிருந்து நீக்கணும். அதன் பிறகுதான் நயினா நாகேந்திரனை மாத்தினாங்க. இந்த நயினா நாகேந்திரன் மாத்திய பிறகு அதிமுக தலைமையில கூட்டணின்னு ஒரு பக்கமும், அதே போல பிஜேபி என்டிஏ கூட்டணி அப்படின்ட்டு 2026 சந்திச்சாங்க. அது மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை தான் சந்திச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அந்த ஒரு காரணத்தினால அண்ணாமலை ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தார்ல, அதிமுக வேணாங்க திமுக வேணாங்க, தனியா பிஜேபிக்கான ஒரு வாக்கு வங்கியை காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார்ல, அது உடஞ்சு போச்சு. சரி, இப்போ வந்து அண்ணாமலை வந்து ஒருவேளை வராது அப்படின்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் 4 வருஷம் இருக்குது கரெக்டா? ஸோ அவரோட ஓட்டு வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கும், யாருக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும்? அவருடைய வாக்கு வங்கி அப்படின்னா அது எது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அவருடைய சமூக வாக்கு வங்கியா, அல்லது வந்து ஒரு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படிங்கிற ஒரு பெயர்ல வந்து சில பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்களா, அந்த வாக்கு வங்கியா, அல்லது பிஜேபியோட இந்துத்துவ வாக்கு வங்கியா அப்படின்னா அவருக்கு இந்துத்துவ முத்திரைங்கிறது வந்து கன்ஃபார்ம் இருக்கு. அவர் வந்து அதை விட்டுட்டு வெளியில வரல. அவர் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி இந்திய அளவில் என்ன அரசியல் பேசிச்சோ அதே அரசியல் தான் பேசினாரு. தமிழ்நாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து சொன்னாரு. இஸ்லாமிய கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு எதிரான சில பேச்சுகளும் பேசினார். அந்த அரசியல் இந்துத்துவ அரசியல் தான், இந்து மக்கள் பெரும்பான்மை, இந்த அரசியல் பிஜேபி எடுக்கக்கூடிய இந்த அரசியல் தான் எடுத்தாரு. மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நலன் சார்ந்த தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த அரசியலை தாண்டி பிஜேபி அரசியலை ஒரு தேசிய அரசியலை தான் அவர் முன்னெடுத்தாரு. அப்போ அந்த ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா அது 3%. அந்த 3% அதிகபட்சமாக போனுச்சுன்னா 10-11% அப்படின்ட்டு 2024 தேர்தலில் பார்த்தோம். அது மறுபடியும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை. மாற்றம் அப்படின்னா பிஜேபி கிடையாது, மாற்றம் அப்படின்னா அதிமுக கிடையாது, மாற்றம்னா சீமான் கிடையாது. மக்களுக்கான சரியான திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு கட்சியா வந்து தாவேக தலைவர் அவருடைய ஆட்சி கட்சி தான் அப்படின்ட்டு மக்கள் முடிவு பண்ணதுனால வாக்கு செலுத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் வந்தார்னா அவருக்கான வாக்கு சதவீதம் அவருடைய சமூக அரசியலா மாறப்போதா, அல்லது இளைஞர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு, ஏன்னா அவர் ஐபிஎஸ் இருந்திருக்காருல, அந்த மாதிரியான ஒரு அரசியல் முன்னெடுக்க போறாரு. ஆனா அவருக்கான பிஜேபி சாயம் அதை கட்சி தொடங்க மாட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. மேபி வந்து
மத்திய இணையமைச்சர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா எங்கேயாச்சும் கவர்னர் போஸ்டிங் எங்கேயாச்சும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, பிஜேபியில இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பிஜேபி வந்து ஒருத்தர் வந்து வளர விடாது, அல்லது பிஜேபியோட வாக்கு வங்கி உடையிற மாதிரி ஒருத்தர் வந்து எமர்ஜ் ஆக விடாது அப்படிங்கிறது தான் தேசிய அளவில். இவர் வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்ட்டியை தொடங்கலாம். அதாவது நான் தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியல் எடுக்கிறேன், இது வந்து பிஜேபியோட ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் போய் நிற்கும். நீ 2029 இருக்கட்டும் 2031 இருக்கட்டும், ஒருவேளை அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சார்னா அவர் ஒரு கூட்டணி அமைக்கிறாருங்கிற பட்சத்தில் 2024 மாதிரி பாமக, மற்ற கட்சிகள் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், அல்லது ஐஜேகே, இந்த மாதிரியான கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கிறாருன்னா அவரு கடைசியா கொண்டு போய் நிக்கிற இடம் வந்து பிஜேபியா தான் இருக்கும். தனியா ஒரு கட்சியா இருக்காது, அது ஒரு பிஜேபியோட இன்னொரு தமிழ்நாட்டு கிளை அமைப்பா தான் இருக்கும். இல்ல அதுதான் தொடக்கத்துல இருந்து சொல்ற விஷயம் வந்து அவருக்கு பிஜேபியோட வாக்கு வங்கி அதிகமா இருக்குன்னா வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபியோட ஒரு அதிகமான வாக்கு வங்கியை வாங்குவார். ஏன்னா ஒரு பிராமின் இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறதுனால மற்ற சமூக வாக்குகளும் மற்ற இளைஞர்களோட வாக்குகளும் வந்து அவருக்கு வர வாய்ப்பு இருக்கு. அவரை வந்து ஒரு சமூகத்துக்கு உள்ள அடக்கிக்கிட்டாருன்னா, அவர் வந்து கவுண்டர் சமூகம் அப்படின்ட்டு அவரை நிறுத்திக்கிட்டாருன்னா, ஏன்னா அவரை குறிச்சு தான் நின்னாப்புல, கோயம்புத்தூர்ல நின்னாப்புல, அவர் அந்த பெல்ட் தான், கொங்கு பெல்ட் தான் அப்படின்னு அவர் முன்னிறுத்தினார்னா மற்ற சமூக வாக்குகள் வராது. சாத்தியமாக தான் முன்னிறுத்த போறாரு. ஏன்னா அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா எங்கேயாவது ஒரு கூட்டமா திரளணும்ல. அவர் வந்து இந்திய தேசிய அரசியல் பேசினாங்கன்னா, இந்திய தேசிய அரசியலை வந்து மக்கள் இன்னைக்கு எடுத்துக்கிற அளவுல இன்றைய அரசியல் சூழல் இல்லை. 1967 பிறகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுக்கான அரசியல் அப்படின்ட்டு தான் திமுக ஆட்சி பிடிச்சு, அதன் பிறகு அதிமுகவும் அதோட தொடர்ச்சி தான். இன்னைக்கு தாவேகவும் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து தமிழக வெற்றி கழகம் தான். இப்போ இங்க வந்து இந்திய தேசிய அரசியல் ஒரு பார்ட் தான். ஏன்னா காங்கிரஸோட பார்ட் வந்து ஒரு பகுதி, பிஜேபியோட அரசியல் வந்து எடுக்காததுக்கான காரணம் வந்து அவங்க தீவிரமா இஸ்லாமிய கிறிஸ்தவ எதிர்ப்புங்கிறத தாண்டி வெறுப்பை வந்து பேசிட்டே இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் முன்னெடுக்கிறதுனால பிஜேபி இந்துத்துவ ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு வந்து இங்க வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் தான். அதே ஐடியாலஜில அண்ணாமலை வரும்போது அவருக்கான வாக்கு சதவீதம் ஒரு 6-8% போனாவே அது பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. அது ஒரு நாம் தமிழர் கட்சி மாதிரி எப்படி தமிழ் தேசிய அரசியல்ல வந்து ஒரு 4% வாக்குகள் வந்து இப்போ இருக்கோ, அது மாதிரி 4லேருந்து ஒரு 6% 8% இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. விஜய் அவர்கள் அரசியல் வந்து வெற்றி பெற்ற உடனே எல்லாருக்குமே ஒரு அரசியல் ஆசை வந்துட்டு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் அண்ணாமலை வர போறான்னு சொல்றீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு பிஜேபியோட ஒரு சப்போர்ட்டராக தான் இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டாக்ஸ் போனாலும், இன்னைக்கு வந்து தனுஷ் அவரோட அப்பா கஸ்தூரி ராஜா வந்து தனுஷ் அவர் வந்து அரசியலுக்கு வரலாம், வராமையும் போகலாம், பட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு டாக் வந்து பேசியிருக்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களோட பையன் வருவாரா, தனுஷ் வருவாரான்னு. அது நம்ம சொல்ல முடியாது. அவன் என் பையனும் வரலாம், என்னோட பேரனும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய இப்போ தனுஷ் அவர்களுடைய ஐடியா என்னவா இருக்குன்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் புதுசா வந்து மக்கள் கிட்ட ஈடுபடுதுன்னா, ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் ஒரு 1 இயராவே நலத்திட்டங்கள் ஃபேன்ஸ் மீட்லாம் பண்ணிட்டு இருக்காரு தனுஷ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா. ஸோ இப்போ எல்லா ஆடியோ லஞ்சனையும் வெளில வெட்டி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து இப்போ ரஜினி வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? அவர்கள் வந்தாங்க 2 பேரும் இல்லை, 2 பேருமே சேர்ந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணாமலைங்கிறவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக மக்கள்கிட்ட அறியப்பட்டார். அவர் வந்து ஒரு அரசியல் எப்படி அரசியல் எடுக்கணும், இங்க திமுக அதிமுகவை எதிர்கொள்றதுக்கு எப்படி ஒரு அரசியல். ஏன்னா பிஜேபி இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலை தாண்டி தான் அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் முன்னெடுத்தாரு. ஒரு அக்ரெசிவா வந்து திமுகவை டார்கெட் பண்றது, இங்க வந்து அதிமுகவை அடிக்கிறது. ஏன்னா 2021 மற்ற தேர்தலெல்லாம் வந்து பிஜேபி என்ன பண்ணோம்னா திமுக அட்டாக் பண்ணோம். 2024 என்ன பண்ணுச்சுன்னா அதிமுக ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ணுச்சு. 2 கட்சியுமே அவங்க எதிர்த்தாங்க. இன்னைக்கு தாவேக்காவும் எதிர்ப்பாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேக்காவும் எதிர்ப்பாங்க. அப்ப அக்ரெசிவா இருக்கும்போது அண்ணாமலை ஒரு பெரிய லீடராகவும் அவருக்கு சினிமா சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட்டா மேபி வந்தார்னா, அந்த ஒரு நிலைப்பாட்டுல தனுஷ் வந்தார்னா அப்படிதான் இருக்க வாய்ப்பு. ஆன்மீகம் தான் இருக்கிறாரு, ஓம் நம சிவாய்னு சொல்றாரு. இல்ல, அவர் வந்து பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஐடியாலஜி யார் எடுத்தாலும் அது வந்து ஒரு பின்னடைவான ஒரு நிலைப்பாடு தான். அது வந்து ஒரு தேசிய அளவுல பிஜேபி தேசிய அளவுல இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கான ஒரு மவுஸ் இருக்குமே. இதனால இப்போ இவங்க 2 பேர் வராங்க, இல்ல யாராச்சும் ஒரு ஆள் வராங்கனாலுமே தாவேக்காவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நெருக்கடி இருக்கு. ஏன்னா இப்போ திமுக வந்து தாவேக்கா வந்து டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடுச்சு எல்லா இடங்களையும். அதிமுக சுத்தம் 100 தொகுதியுமே டெபாசிட் போயிருச்சு. பிஜேபி மற்ற எந்த கட்சியுமே பெருசா எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஒருவேளை இவங்க அண்ணாமலையோ தனுஷோ இல்லை ரஜினியோ சம்திங் யாராச்சும் ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய அலைன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் டிஎம்கே வந்து சீன்ல இருக்காது போது விஜய்க்கு ஆப்போசிட் இவங்க இருக்க போறாங்க. இல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை. ஏன்னா தாவேக தலைவர் அவர்களுடைய அரசியல் என்னன்னா, விஜய் அவர்களோட அரசியல் என்னன்னா அனைத்து மக்களுக்கான அரசியல். நீங்க வந்து ஒரு சமூகத்துக்கான அரசியல், இல்லைன்னா இந்த மக்களுக்கான அரசியல், இந்த கம்யூனிட்டி, இந்த மதம், இந்த சாதிக்கான அரசியல் கிடையாது. ஒரு மதசார்பற்ற அரசியல் அப்படிங்கிறதுனால இப்போ நீ கூட்டணியில வந்திருக்கக்கூடிய கட்சியை பார்த்தீங்கன்னா விசிகா வந்திருக்கு, அது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான ஒரு முஸ்லீம் லீக் வந்திருக்கு, ஐயுஎம்எல் வந்திருக்கு. ஐயுஎம்எல் வந்து இஸ்லாமிய சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்திருக்காங்க, அவங்க இடதுசாரி அரசியல். இப்படி
இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே வந்து ஒரு பிஜேபி இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசியல். அதே போல காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லாருக்குமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இந்துத்துவ அரசியல் மாதிரி தீவிர இந்துத்துவ அரசியல் பிஜேபி அரசியல் வந்து செய்ய போறது இல்லை. அப்போ ஆல்ரெடி இன்னொரு விஷயம், இப்போ அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறது வந்து பெரிய அளவுல பிஜேபிக்கே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு பார்க்க முடியுது. 2 பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து எம்எல்ஏ போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து, ஏன்னா அதிமுக கொடுக்கல, திமுக கொடுக்கவே கொடுக்காது. அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள 2 பேரும் வந்து அமைச்சரவையில் உட்கார வச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பிஜேபி ஆதரவாளர்கள்ட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைப்பாடுல இருக்கு. ஏன்னா அவங்களே வந்து வாக்கு செலுத்தான். ஏன்னா இப்போ மயிலாப்பூரா இருக்கட்டும், ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், அங்க வாக்குகள் செலுத்த வேண்டியது யாருன்னு தெரியும். பெரும்பான்மை கிடையாது. ஆனா ஒரு வாக்குகள் வந்து அவங்களோட வாக்கு வந்து இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் போது அவங்க தாவைக்காக வாக்கு செலுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த பிஜேபி தான் சரியான அரசியல் அப்படின்னு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் எங்களுக்கு அப்படின்ற இந்த மக்களும் தாவைக்க நோக்கி வந்துட்டாங்க. அப்போ ஆல்ரெடி பிஜேபியோடைய வாக்கு வங்கியே தாவைக்க உடைச்சிருக்கு. ஏன்னா 11% 2024 அது வந்து இப்போ 2.90 அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்குன்னா அது ஆல்ரெடி எங்கேயோ உடைஞ்சு போயிருச்சு. அப்போ பிஜேபி ஐடியாலஜிங்கிறது வந்து இனிமேல் எடுபடாது. இங்க அனைத்து மக்களுக்கான ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதுவும் ஒரு தீவிரமான சமஸ்கிருத திணிப்போ இல்லைன்னா இந்தி மொழி திணிப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்தாவோ, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்தாவோ, உங்க கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்தாவோ, ஒரு வலதுசாரி சிந்தனை ஒரு அந்த அரசியலை கையில எடுத்தா இங்க வெற்றி பெறக்கான சாத்தியமே இல்லை. அப்போ அண்ணாமலை எதை எடுத்தாலும் அண்ணாமலைக்கு ஒரு கலர் இருக்கு, காவி கலர் இருக்கு. அந்த கலரை தாண்டி அவர் வருவாரான்னா அது பெரிய விஷயம் தான். அவர் வந்து ஒரு குறுகிய கட்சியா தான் இருக்கும். அது எங்கேயாச்சும் ஒரு அதிமுக கூட கூட்டணியோ இல்லைன்னா திமுக பிஜேபி கூட்டணி மாதிரி ஒன்று அமைச்சுன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்தாதான் சாத்தியமே இருக்க தவிர அண்ணாமலை அவர்களுடைய வருகை, அதாவது தனி கட்சியா வராரா அப்படின்ட்டு இன்னும் சில தினங்கள்ல தெரியும். ஆனா அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாதுன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தனுஷ் அவர்கள் வந்தாலும் அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துமா அப்படின்னா பெரிய டவுட் தான். ஏன்னா விஜய் அவர்கள் மக்கள் இயக்கமா இருந்து ரசிகர் மன்றமா இருந்து நிறைய நலத்திட்டங்கள் எல்லாமே செஞ்ச பிறகுதான் வந்து இயக்கம் தான் கட்சியா மாறுனுச்சு. தனுஷ் அவர்கள் ரசிகர் மன்றத்தை இப்பதான் வந்து ஒவ்வொரு நலத்திட்டங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதற்கான காலம் இருக்கு, இல்ல வரவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது இன்றைய சூழல்ல வந்து எடுபடாது. 2029 இருக்கட்டும் 31 எடுபட வாய்ப்பு இல்லை. தாவேகா வந்து இன்னும் பெரிய அளவுல வெற்றி பெற இருக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் இங்க வந்துருச்சு, விசிகா வந்துருச்சு, கம்யூனிஸ்ட் வந்துருச்சு, ஐயூஎம்எல் வந்துருச்சு. இன்னும் நிறைய கட்சிகள் வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க தயாராயிட்டாங்க. நிறைய மக்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க, நிறைய கட்சியினர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அதிகாரம் வந்த பிறகு எல்லாருமே வந்து இந்த பக்கம் திரும்ப போறாங்க. வருவாரா போவாரா அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் வந்து எல்லாருமே மறுபடியும் வாக்கு செலுத்த போறாங்க. இப்போ 108 தொகுதி வந்து 150 தாண்டி தான் அடுத்த தேர்தலே இருக்க போகுது. 2029 மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்க போகுது. இப்போ தாவேக்காவை மையப்படுத்தி தான் தாவேக்கா மட்டும்தான் 2029 31 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சி. அதை தாண்டி மற்ற கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்தால், ஒருவேளை அண்ணாமலை கட்சியா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று சேர்ந்தா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். ஆனா தனித்தனியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா தாவேக்கா தான் 2029 சரி 2031 இருக்க போகுதுன்னு தான் தெளிவா நமக்கே தெரியுது. ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ற மாதிரி காலம் பேசாத, நான் காத்திருந்து பதில் சொல்லியாச்சு. 26 அப்படி சொல்லல, மற்றவங்களுக்கு சொல்றேன். அண்ணாமலையா இருக்கட்டும் சரி, தனுஷ் இந்த நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க சொல்றேன். நம்ம பொறுத்து இந்த பேங்க்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்க கருத்துல பகிர்ந்ததுக்கு நன்றி.